நாள் வரை வண்டியை விடவில்லை, அவனும் கேட்கவில்லை. இந்த கிளாஸ் தான் பிகாம் ஃபர்ஸ்ட் இயர்னு சொன்னாங்க. சரி, உள்ள போய் பார்ப்போம். எப்படியும் கண்மணி உள்ளதான் இருப்பா. கண்மணி இங்க இருக்கா? ஏய் கல்பனா வந்துட்டாளே. ஏய் கல்பனா இங்க வாடி. ஏய் கண்மணி இந்த வரேன். ஏய் எல்லாரும் வந்துட்டோம்டா, நம்ம இன்னும் இந்த முத்த காணோம்டா. ஏய் அவன் அப்பயே வந்துட்டான்டா, கீழே தான் நின்றுட்டு இருக்கான். எந்த இடம் நேற்று சரியா தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தான். ஓ அப்படியா, ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதுதானடா, கீழே போய் கூப்பிட்டுட்டு வந்திருக்கலாமே. இல்லை அவனே வருவான்டா, வாயா இல்லை அவனுக்கு. யார்கிட்டயாவது கேட்டாலே சொல்ல போகிறாங்க. இந்த பாரு பிள்ளைங்களாம் அழகாக வருதுங்க. வாடி, இவ்வளோ நேரமா உனக்கு? ஏய் எருமா மாடே, ஃபோனை எங்கே தானே வச்சேன்? நானும் ஃபோன் மேலே ஃபோனாக பண்ணிட்டு இருக்கேன். நீ காலை எடுக்கவே இல்லை. நான் கூட யாராவது கிளாஸ்க்கு வந்துட்டாங்களோ, நம்ம தான் லேட்டாகன்னுட்டு பயந்தே போயிட்டேன். ஐய் நீ லேட்டாக தான் வந்திருக்கம்மா, ஆனால் கிளாஸ்க்கு ஒன்றும் யாரும் வரலை. அப்படியா? ஆமாம். சரி வா. அப்புறம் யார்கிட்ட நீ கேட்டுட்டு வந்த? அதை ஏன் கேட்குற? மச்சான், அந்த முட்டைக்கண்ணி பிள்ளை நல்லா இருக்கால? எந்த முட்டைக்கண்ணி? டேய் 2 பேருமே முட்டைக்கண்ணி மாதிரி தான் இருக்காளுங்க. யாரு சொல்ற? டேய் காக்கா முட்டை இல்லடா, கோழி முட்டை. என்னடா சொல்ற? அந்த பக்கம் இருக்கு பாருடா, அதான் அந்த ஊதா கலரா ரோஸ் கலரா ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு. ஓ அந்த பொண்ணா? இந்த பொண்ணே நல்லா இருக்கு அதை விட. அதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. ஓ அப்படியா? ஏன்டி அந்த பையன்கிட்ட போய் வம்பு இழுத்த? ஏய் நான் வம்புலாம் இழுக்கலடி. அவனே வந்து என்னை அக்கான்னு கூப்பிட்டான், அதான் கோவம் வந்துடுச்சு. அவன் தான் தெரியாத கூப்பிட்டேன்னு சொன்னால, அப்புறம் என்ன அவனுக்கு? இல்லை அது இல்லை, நான் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் அவனுக்கு என்ன? அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போக வேண்டியதானே. சும்மா என் கிட்ட வந்து கடுப்பேற்றிட்டு இருந்தான், அதான் நான் கேட்டேன். நான் என்ன டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் உனக்கு என்னன்னுட்டு. அது சரி, ரோட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வந்தவனே போலீஸ்கிட்ட மாட்டி விட்டவ தானே நீ? அதோட அவன் வரல? இல்லடி, அதோட என் பக்கம் தலை வச்சே படிக்கல அவன். அப்போ போனவன் தான் பயந்துட்டான் போல இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சிஸ்டர், ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் எங்கே இருக்கு? ஓ யா ப்ரோ, அதோ இருக்கு பாருங்க. ஓ தேங்க்யூ சிஸ்டர். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்பா, இந்த ஃபர்ஸ்ட் இயர் பிகாமை தேடி பிடிச்சி வர்றதுக்குள்ளே போதும் ஆயிடுது. உள்ளே போயிட்டு தானே அவனுங்களுக்கு இருக்கு. டேய் முத்து வந்துட்டான்டா. எங்க அவன்? டேய் மச்சான் இங்கே வா. இது வரேன்டா. எப்பா இந்த ஒரு கோழியை நான் திருட்டுத்தனமா பிடிச்சிட்டு ஊருக்கு எல்லாம் பதில் சொல்லின்னு வர்றதுதான் இருக்குது. எல்லார் கண்ணு பட்டும் இந்த கோழியே செத்து போயிடும் போல இருக்கு. இப்ப யாரு? இவ ஒண்டிதான் பார்க்கலன்னு நினைச்சேன், இவளும் வந்துட்டாரம்மா. சே, ஒரு கோழியை திருட்டுத்தனமா தின்ன முடியுதா இந்த உலகத்துல? என்னக்கா ஒரே யோசனையா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்வி, அவசரமாக போயிட்டு இருக்கேன் பார்த்தியா, திடீர்னு நீ வரவ கொஞ்சம் ஷாக் ஆயிட்டேன். என்னைய பார்த்து ஷாக் ஆனீங்களா? அது ஒன்றும் இல்லை, திடீர்னு இந்த மொன முக்கில் வந்து நிற்கிறியா, அதான் கொஞ்சம் பயந்துட்டம்மா. அது இருக்கட்டும், இது என்னக்கா கோழி கையில இருக்கு, வளர்க்க போறீங்களா? கேட்டுட்டா, கரெக்டா கேட்டுட்டா. செல்வி, அது ஒன்றும் இல்லை, நேற்று என் பொண்ணு வந்து கேட்டா கோழிக்கறி வேணும்னுட்டு. நேற்று ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் சமைக்கலை, அதான் நேற்று கேட்டாலேன்னுட்டு மனசு ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. அதான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கா பார்த்தியா, வரும்போது நல்லா சாப்பிட்டோன்னுட்டு கோழி வாங்கிட்டு போகிறேன், வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? பரவாயில்லையேக்கா, பொண்ணு கேட்டான்னுட்டு ஒரு கோழியே வாங்கிட்டு போறீங்களே, எவ்வளவுக்கா? எவ்வளவு எவ்வளவு எவ்வளவு
கேட்குறாளுங்க எல்லாரும். ஏன் சொன்னா உடனே போய் வாங்கிடுவாளுங்களா? அக்கா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை செல்வி, இந்த கோழி வந்து 600 ரூபாய். 600 ரூபாயா? சரி இருக்கட்டும். என் பையனையும் ஸ்கூல் விட்டு வந்தா வீட்டுக்கு அனுப்புறேன். கொஞ்சோல அவனுக்கு சோத்தை போட்டு கொடுத்து எனக்கும் ஒரு கிண்ணத்துல கோழி குழம்பு கொடுத்து விடுங்க. பாப்போம் 600 ரூபாய் கோழி எப்படி இருக்குன்னுட்டு. இந்த முன்ன அதுதானே இப்ப வேலை, அதுக்கு தான் இந்த கோழிய விடாபடியா திருடிட்டு வந்திருக்கேன். இவளுக்கும் இவ பிள்ளைங்களுக்கும் சோறாக்கி போடவா நான் இருக்கேன். என்னக்கா ஏதோ கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, அனுப்பி விடு, சோத்தை போட்டு அனுப்புறேன். ஏக்கா நெசமாவா இந்த கோழி 600 ரூபா? ஆமா செல்வி. சரி நகரு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எல்லாருக்கன்னும் இதுல பார்த்து பார்த்து கோழியே புழுங்கி செத்துடும் போல இருக்கு. நான் வரேன். முடி நான் பார்த்து கோழி புழுங்கி செத்துடுமா? வாய்தான் அவளுக்கு. என்னாச்சு இவளுக்கு? எங்க பாக்குறா? இவன் என்னடா அந்த பொண்ணோட வாயை அப்படி பார்த்துட்டு இருக்கான்? இரு கூப்பிடுவோம். டேய் மச்சான், இங்கே வாடா. ஆ ஆ ஆ இதோ வரேன்டா. இங்கே கூப்பிட்டா இங்கே வராத, அங்கே என்னடா பார்வை உனக்கு? அது ஒன்றும் இல்லைடா, சும்மா தான் பார்த்தேன். பாப்பாரு. வாய மூடுறா. ஐயோ, அப்ப இவன் நம்ம கிளாஸ் தானா? ஐயோ. ஏய் கல்பனா, என்னாச்சுடி? யாரு, உனக்கு தெரிஞ்ச பையனா? நான் இப்ப சொன்னல ஒரு பையன் இது மாதிரி கேட்டான், நான் கோவப்பட்டு பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னுட்டு. அந்த பையன் அவன் தாண்டி. ஐயோ உனக்கு வேணும். அந்த பையன் உன்னையே தான் பார்த்துட்டு இருக்கான். என்னடி சொல்ற? ஆமா நீயே வேணா பாரு. ஹாய். ஏண்டா எங்க தானே அவன் பொண்டாட்டி போவா? அத்தை காலையிலே அப்படியே போயிருக்கா. எங்க தான் போவா அவ? இல்லைம்மா, அவ இப்போ வந்துடுவாம்மா, கடைக்கு தாம்மா போயிருக்கா. இப்போ வந்துடுவாம்மா. இதையே சொல்லிட்டு உன் பொண்டாட்டிக்கே வக்காலத்து வாங்கிட்டது. அம்மா வக்காலத்துலாம் வாங்கலம்மா, இதோ வந்துடுவாம்மா. அவ எப்பயும்லாம் இது மாதிரி போக மாட்டா. இன்னைக்கு தான் எதுவும் இல்லை, கடைக்கு போய் நான் கடையில் சில பொருள்லாம் வாங்கிட்டு வரேன்ட்டு போனாமா. பார்க்குறேன் எப்போதான் வரான்னு பார்க்குறேன் உன் பொண்டாட்டி. அப்பப்பா இந்த கோழி மேலே தான் எல்லாருக்கும் கண்ணு. அதுக்கு தான் காலையில் திருடக்கூடாது, நைட்டுக்கா போய் திருடிட்டு வந்துடணும். ஐயோ மாமியாருக்கார் எங்கே இங்கே வந்தா? ஐயோ இந்த செல்வி தான் வந்து விட்டுட்டு போயிருப்பா. எரும மாடு, எங்கேயாவது சொன்னால அவ மாமியார் உன் வீட்டில் தான் இருக்கிறான்னுட்டு? அவளுக்கு இருக்குன்னு என் புருஷன்னு ஒருத்தவன் இருக்கானே, அவனாவது ஃபோனை போட்டு சொல்லக்கூடாது? அப்படியே கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் பார், அண்டங்காக்க மூக்க. பேசாத பின்வாசல் வழியா உள்ள போயிடலாமா? ஏண்டி? ஐயோ அண்டங்காக்கா மூக்கம் பார்த்துட்டான் போல இருக்கே. என்னங்க அத்தை, வாங்க அத்தை, எப்போ வந்தீங்க? எப்பா அப்படியே நடிச்சு தள்ளிடுவா. என்னத்த? ஒன்னோல இருக்கேன். கையில் என்னடி கோழி? மாமியார் கழுவி விட்டா கூட இவன் விட மாட்டான் போல இருக்கு. என்னை மாட்டி விடுறதே இவனுக்கு வேலையா போச்சு. அதானே, அது என்ன கையில கோழி? ஏங்க நீங்க மறந்துட்டீங்களா? நீங்க தானே ஃபோன் பண்ணி அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அதான் நான் கோழி வாங்கிட்டு வந்துட்டேன். எதுக்கு? எனக்கு கோழி மேய்க்க விடுறதுக்கா? சேச்சே, அதுக்கு 10 பொருத்தமும் உங்களுக்கு இருக்குத்த. ஆனா இந்த கோழி உங்களுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு. என்னடி நெக்கலா? இல்ல 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 விக்கல்.
இவன் என்னமோ நீ காய்கறி வாங்க போனேன்னு சொன்னானே, காய்கறி எதையும் காணாமே. இதை வேற சொல்லி வச்சிருக்கானா? எதையாவது நம்ம கிட்ட ஃபோனை பண்ணியாவது சொல்லணும். எதுவும் இல்லை. இப்போ என்னன்னு நான் இப்போ சமாளிக்கிறது? அடியே அத்தை, நீங்க வந்துட்டீங்கன்னுட்டு கால் பண்ணி சொன்ன உடனே காய்கறி வாங்குறத விட்டுட்டு கோழியா வாங்கிட்டு வந்துட்டேன். அந்த காசுக்கு கோழி சமைக்கிறதுக்கெல்லாம் இருக்கு அத்தை வீட்டில். உங்களுக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு தரணும், அதான் என்னோட ஆசை. எப்பா, நம்ம பொண்டாட்டி பயங்கரமான ஆளா இருக்காளே, எப்படி எப்படிலாம் சமாளிக்கிறா. ஆமா, இந்த கோழி ஏதா இருக்கும்? எங்கேயாவது திருடிட்டு வந்திருப்பாளோ? வாங்கிட்டு வர வாய்ப்பே கிடையாதே. நம்ம காசே கொடுக்கல அவகிட்ட. ஏது காசு அவளுக்கு? இது எங்கேயோ வேலையை பார்த்துட்டு வந்திருக்கா. சரி, பேசிட்டே இருக்காத, போய் வேலையை பாரு போ. புது போறேங்க. ஐயோ, என்ன உன் ஆத்தா முன்னாடி கெத்த காட்டுறியா? உள்ளவா உனக்கு இருக்கு. இளிச்சம்மா, ரொம்ப டேஸ்டா இருக்கு அதிரசம். ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படிங்களாங்க? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நல்லா தான் இருக்கு. அதே இவ்வளோ சலிப்பா சொல்ற வைக்க போரு? ஏய், நல்லா இருக்குன்னு தானே சொல்றேன். நான் எப்படி சொன்னா உனக்கு என்ன? இளிச்சம்மா, எனக்கு 2 முறுக்கு 2 அதிரசம் பார்சல் கொடுத்துடு. எனக்கும் அப்படி 2 அதிரசம் 2 முறுக்கு பார்சல் கொடு. சரிங்க, இதோ தரேன். ஜுஜு ஜூ ஜுஜு. என்ன? ம், எனக்கு ஒன்றும் வேணாம். ஜுஜு ஜுஜு ஜூ ஜூ. ம் ம் ம். என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒன்றும் வேணாம். ஜுஜு ஜுஜு ஜுஜு. வா 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 வா. என்ன இப்படி பண்றா? நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன்ல. சரி சரி சரி, தரேன் தரேன் தரேன். எதுக்கு இப்போ அவசரப்படுற? தரேன், அக்கா தரேன். ம், போய் சாப்பிடு. அப்ப நாயே தான் இவ்வளோ நேரம் கூப்பிட்டா போல இருக்கு. ஐயோ ஐயோ, இது தெரியாத இவ்வளோ நேரம் அவளுக்கு பதில் சொல்லிட்டு இருந்தியே வனிதா. நினைக்க நினைக்க சிரிப்பா வருது. உனக்கு எல்லாம் வரும், வாய மூடு. ச்சே, எல்லாரும் முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்திட்டாளே. ச்சே. எங்க பார்சல் ரெடிங்க. கொடு. எவ்வளோச்சு எழுச்சம்மா? உங்களுக்கு 40 ரூபா, அவங்களுக்கு 40 ரூபா, மொத்தம் 80 ரூபா ஆச்சுங்க. வனிதா, எனக்கும் சேர்த்து கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்து கொடுத்துட்றேன். சரி. இந்த எழுச்சம்மா. தேங்க்ஸுங்க. சரி சரி. ஒரு பீஸ் அப்போ 5 ரூபாயா? ஆமாங்க, கம்மியாக தான் விற்கிறேங்க. என்ன கம்மி? எல்லாம் சின்ன சின்னதாக தான் இருக்குது, 5 ரூபான்னு விற்கிறேன். ஆமாம் ஆமாம். இல்லைங்க, இதுக்கு உழைப்பு அதிகம். அது மட்டும் இல்லாத விற்கிற விலைவாசியில் அப்படி தாங்க வைக்க முடியுது. இதே நான் கம்மியாக தாங்க கொடுக்குறேன். சரி, இந்தா வச்சுக்கோ, நாங்கள் வரோம். தினமும் வாங்க. பார்க்கலாம். நாசமாக போனவளுங்க, யாவது திருடி இருப்பான்னு திருடியே என் கோழியை. என் கோழி எங்கே போய் என்ன பாடுபடுதோ தெரியல. அடே, இந்த மீன்கார பாட்டி ஏன் இப்படி ஓடுது? பாவம் என் கோழி எங்கே போய் என்ன பாடுபடுதோ தெரியல. நல்லா முட்டை போடுற கோழி வேற. என்ன இது? இது என் கோழி இதுதான். ஐயோ, என் கோழி எங்க போச்சுன்னே தெரியலையே. கோழி இறகு மட்டும் இருக்குது, ஆளை காணோமே. ஐயோ, நிறைய கிடக்குது. எங்க எவ பிடிச்சிட்டு போனாலும் தெரியலையே, இவ்வளோ கிடக்குதே. எந்த நாசமா போனவ பிடிச்சிட்டு போனான்னு தெரியல என் கோழிய. அவ மட்டும் என் கையில கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவ முடிய பிடிச்சா ஆஞ்சி போடுவேன். கையில கிடைக்கட்டும், மீன் ஆயிர போயில ஆஞ்சி போட மாட்டேன். நாசமா போனவளுங்க. வேற எங்கெல்லாம் கிடைக்குதோ தெரியல, போய் பாப்போம். ஐயோ ஐயோ, தோலா கிடக்குதே. இன்னைக்கு என் கோழி வீட்டு வீட்டுல கோழி குழம்பா கொதிக்குதோ தெரியலையே. என் வீட்டுல தான்
அடியே யோ வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாளா? எதுக்குன்னு தெரியலையே. என்ன உன் ஆத்தாக்காரி முன்னாடி அவ்வளோ துள்ளுற? ஐயோ, நம்மளே வந்து மாட்டிக்கிட்டோமோ? என்ன என்கிட்ட அடி வாங்கினதெல்லாம் மறந்துட்டியா? அண்டங்காக்கா முக்கா, உன்னை விட்டேன்னு வையே, அவ்வளோதான், வாய் இப்படியே பொழந்துட்டே இருக்கும். உன் ஆத்தாக்காரி வந்திருக்கிறான்னுட்டு ஒரு ஃபோனை போட்டு சொன்னா என்ன உனக்கு? குறைஞ்சா போயிடுவ? சொல்லியா? வாயை திறந்து பேசு. வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க? ஏய் வதா, போதும் நிறுத்துடி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த திருட்டு கோழியை எங்க இருந்து புடிச்சிட்டு வந்த? அதுக்கு முதல்ல பதில சொல்லிட்டு பேசு. என்னது திருட்டு கோழியா? நான்லாம் எங்கேயும் பிடிக்கலையே திருட்டு கோழிலாம். இந்த பார், பொய் சொல்லாத. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மாவுக்காக கோழி வாங்கிட்டு வந்திருக்கேன் நீனு. எங்க அம்மா வந்ததே உனக்கு தெரியாது. எப்படி வந்தது அந்த கோழி? ஏங்க, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் வந்து கோழி 600 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் தான் ஊரா போய் திருடிட்டு இருக்கேன். நான் நீங்க பாத்தீங்களா? நீங்க ஒன்னே போதும் போல இருக்கே ஊர் முழுக்க டமார் அடிக்க. சரி, அந்த 600 ரூபாய் ஏது உனக்கு? யாரும் உனக்கு காசு தந்தா? ஒரு பைசா செலவு பண்ண மாட்டே நீ. கிச்சன் எந்த பக்கம் இருக்குதுன்னு கூட உனக்கு தெரியாது இது வரைக்கும். திருட்டு கோழின்னு உடனே கிச்சன்லாம் உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடுச்சாடி. ஏ, என்ன வாய்க்கு வந்த மாதிரினா பேசுற? அப்ப இவ்வளவு நாள் சாப்பிட்டதெல்லாம் என்னது? நான் சமைக்காததான் நீங்களாம் சாப்பிட்டீங்களா? ஆமா, நாங்க ஹோட்டல்ல தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம், நானும் என் பொண்ணும். சரி, அதெல்லாம் விடு. அந்த கோழி இப்ப எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். யோ லூசு, அதான் சொல்றேன் இல்லையா, 600 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். சரி, அதுக்கு பணம் ஏது? நான் பிளவுஸ் தச்சு வந்த காசுல நான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு என்ன வருது? உண்மையதான் சொல்றியா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கேன்? சமைச்சா நான் மட்டுமா தின்ன போறேன்? நீனு உங்க ஆத்தா பொண்ணு எல்லாரும் தானே கொட்டிக்க போறீங்க. வரான் அப்படியே குறை சொல்றதுக்கு. என்னமோ பண்ணிட்டு போ. யோ, என்ன? இந்த கோழிய உரிச்சு தரையா என்ன? நீயே உரிச்சு குழம்பு வச்சுக்கோ. தின்ன மட்டும் வாங்க எல்லாரும். ஐயா, எல்லா பொருளும் வேஸ்ட் ஆகுதுமா. அரிசியில என்ன வண்டு, தினமும் புடைச்சு சாப்பாடு வடிக்கிறதா இருக்கு. ஐயோ, எங்கெங்கேயோ போய் தேடியும் கிடைக்கல. எங்கதான் போயிருக்கோம் அந்த கோழின்னு தெரியலையே. அட மீன்காரக்கா, என்ன மீன் எடுத்துட்டு வரலையா இன்னைக்கு? வள்ளி, என்னக்கா என்னாச்சு? முகமே பார்க்கறதுக்கு ஒரு வாட்டமா இருக்கு. என்னாச்சு உங்களுக்கு? என் கோழியை காணாமா, யாவா தூக்கின்னு போனாலே தெரியலம்மா. காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் சுத்தி அலையிறேன், இன்னும் ஆப்பிடல. காலையில இருந்து அங்கேயும் இங்கேயும் சுத்தி தேடி அலையிறேன். ஐயோ, யார் பிடிச்சிட்டு போயிருப்பா உங்க கோழிய? அதான் தெரியல. நல்ல முட்டை போடுற கோழிமா, நல்ல திடமா இருக்கும். ஐயே, என்னக்கா சொல்றீங்க? கொஞ்சம் பார்த்து பத்திரமா பார்த்துக்க கூடாதா? அதான் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு போயிட்டு இருக்கேன். இங்க எங்கேயாவது கோழி வந்ததை பாத்தியாமா? இல்லையே, நான் காலையில இருந்து இப்படிதான் இருக்கிறேன். ஒரு கோழியும் பார்த்த மாதிரி தெரியலையே. சரிம்மா, நான் அப்படியே பார்த்துக்கிட்டே போறேம்மா. சரிங்கக்கா, கவலைப்படாதீங்க, கிடைச்சிடும். சரி. ஏய் பரட்டை, எங்க போற? என்ன இந்த ஓட்டம் ஓடுது பரட்டை? வள்ளியக்கா, ஏன் இப்படி இருக்கு? அதானே, வள்ளியக்கா என்னாச்சு உங்களுக்கு? ஏன் பரட்டை என்ன சொல்லிட்டு போச்சு? அது மூஞ்சும் சரியில்லை, உங்க மூஞ்சும் சரியில்லை. அது ஒன்றும் இல்லை சின்ன குழந்தை. அந்த மீன்கார அக்காவோட கோழியை வந்து காணோமா. அவங்க கோழியை காணோன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க சோகம் என்னையும் தாக்கி விட்டது. ஓஹோ, எந்த சோகம் உன்னை தாக்கும், அந்த லைன் வரீங்களா? போ சின்ன குழந்தை, எல்லாமே உனக்கு காமெடி தான். அக்கா, சிரிக்க மட்டும் செய்யாதீங்கக்கா. ஏக்கா, ஆமா, ரொம்ப வினோதமா இருக்குக்கா. சரி, 2 பேரும் நகருங்க. நான் அரிசி புடைச்சிட்டு இருந்தேன். அந்த பொம்பளை வந்து அதோட சோகத்தை சொல்லி என்னையும் சோகமாக்கிடுது. அப்புறம் என்னக்கா, பரட்டை கோழிக்கு அடிச்சுதா இல்லையா? இல்லம்மா,
எவ திருடிட்டு போனாலோ இல்ல கோழி எங்கேயாவது ஓடி போயிடுச்சோ தெரியல. அது வீடு வீடா தேடிட்டு வருது பாவம். அப்படியா? நல்லா முட்டை போடுற கோழியா, நல்ல வாட்ட சாட்டமா நல்லா இருக்குமா. நல்ல முட்டை போடுற கோழியா? ஐயே அக்கா. ஏ இழுவ, நீ எதுக்கு இப்ப ஷாக் ஆகுற? சின்ன குழந்தை, அந்த கோழிய திருநது வதா. உறவுகளே, எப்படி நம்ம செல்வி சூப்பரா கண்டுபிடிச்சா பாத்தீங்களா? கோழியை பிடிச்சி திருடினது நம்ம வதாதான். என்னை யாருன்னு நினைச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? கோழியை திருடினது யாருன்னுட்டு நம்ம செல்வி கண்டுபிடிச்சிட்டா. ஆனா என்னால ஒண்ணு கண்டுபிடிக்கவே முடியலங்க. இந்த அரிசி பருப்புலாம் எப்படிதான் வண்டுங்கள்லாம் வருதுங்கன்னே தெரியல. இந்த வண்டுங்கள்லாம் வராத இருக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க. அதுக்குன்னு அரிசியே வாங்காதீங்க, அரிசியில பூச்சி மருந்து கலந்து வைங்கலாம் சொல்லாதீங்க. ஆமா, அதையும் சொல்லி விட்டுருங்க. அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கொஞ்சம் லைக் பண்ண விடுங்க. முட்டைக்கோழி பிடிக்கவா, முறைப்படி சமைக்கவா, எலும்புகள் கடிக்க கொஞ்சம் நினைக்கவா, ரசிக்கவா, சமைச்ச கைய கொஞ்சம் ரசிக்கவா, முடக்கத்தான் ரசம் வச்சு மடக்கத்தான் பார்க்கிறேன், 2 தோசை சுட்டு வச்சு காக்கிறேன், முக்கண்ணு நொங்கனா நிக்கிறேன், பிறகு ஏன் தங்க நீ கேட்கிற? நான் எங்கடி உன்னை தங்கம் கேட்டேன்? ஐயோ ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஏங்க ஏங்க இப்படி விழுந்து கிடக்குறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏம்மா தாயே, உனக்கு எதுவும் தெரியாதுல்ல? எனக்கு எதுவும் தெரியாதுங்களே. என்னங்க ஆச்சு? பாட்டு பாடுறேன்ற பேர்ல என்ன அடிச்சு நவுத்திட்ட. ஐயோ, நான் அப்படியே பண்ணேன். நான் கனவுல நினைச்சேன். நினைப்படி நினைப்ப, கனவுல கூட என்னை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி தான் கனவு காண்டுப்பியாடி. அது கனவா இருந்தா தானே கனவு காண்றதுக்கு. நான் வேணும்னே தானே செஞ்சேன். ஏண்டி, அங்க என்னடி உனக்கு பார்வை? என்னை ஃபர்ஸ்ட் தூக்கி விடாண்டி. ஐயோ, மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியுமாங்க? வாங்க எழுந்துருங்க. பிட்ரி, ஏங்க எழுந்துருங்க. எதுக்குங்க கத்துறீங்க? உங்களுக்கு ஹெல்ப் தானே பண்றேன், எழுந்துருங்க. வேணாண்டி, விட்ரி விட்ரி. என்ன ஏங்க இப்படி கத்துறீங்க? உங்க அம்மா வந்தா இனிமே இது மாதிரி திமிர ஆடுவீங்க. உங்க அம்மாக்காரி வந்தா கொம்பு முளைச்சிடுமா? இனி இனி இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் விட்ரி. அடியே கௌரிக்கா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம் சொன்னா தானே தெரியும், சொன்னால்தான் எப்படி தெரியும்? அந்த இளிச்சம்மா இருக்கால்ல, ஏம்மா தயவு செஞ்சு அவளை பற்றி பேசாதம்மா. ஏற்கனவே நான் அசிங்கப்பட்டது போதும், திருப்பி 7:30 எழுத்து விட பார்க்காத. ஐயோ அக்கா, அவளை பற்றி நான் ஏன் உங்ககிட்ட 7:30 எழுத்து விட போகிறேன்? நான் அதை சொல்ல வரலக்கா. அந்த இளிச்சம்மா வந்து ஒரு புதுசாக ஒரு கடையை போட்டுருக்கா. கடையா? ஆமாக்கா, முறுக்கு அதிரசம் அப்புறம் டீயோ ஏதோ வச்சிருக்கா. அப்படியா? எங்கே வச்சிருக்கா? அவள் வீட்டாண்டே தான் வச்சிருக்கா. அப்படியா? ஆமாக்கா, வச்ச ஒரு நாள்லேயே கடை நல்லா போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஆள் வந்துக்கிட்டே இருக்கு, நல்லா வாங்கிட்டு போகிறாங்க. ஆஹா. ஒரு முறுக்கு 5 ரூபாயா, அதிரசம் 5 ரூபாயா. பார்த்தா குட்டியாக தான் இருக்கு, அதை போய் 5 ரூபான்னு விற்கிறா. ஆனால் அதை வாங்கிறதுக்கும் ஆளுங்க வந்து தானே ஆகுது. அது சரி, உனக்கு எப்படி தெரியும் 5 ரூபான்னுட்டு? ஐயே, நம்ம வாயை கொடுத்து நம்ப மாட்டிக்கிட்டுமே. என்ன வனிகா யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லைக்கா, அங்கே இருக்கிறவங்க. அக்கா, நாங்கள் 2 பேர் தான் போய் சாப்பிட்டோமே. அட கடவுளே, இந்த குண்டு பூசணிக்காய் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கே.
இப்படி கோத்து விட்டுடுச்சு. ஓ, சாப்பிட்டுட்டு தான் இப்படி பேசிட்டு இருக்கியா வனிதா? அது ஒன்றும் இல்லைக்கா, அவள் புதுசாக கடை போட்டு இருக்கா பார்த்தீங்களா? என்ன இவ்வளோ கும்பலாக போகுதே எல்லாம் ஜனங்களும், நல்லா இருக்குமோ என்னவோன்னுட்டு வாங்கி டேஸ்ட் பண்ணுறதுக்கு போகணும். ஆமாக்கா, பார்சல் கூட வாங்கிட்டு வந்தோம். இல்லை வனிதா, என்னாச்சு வனிதா? உன்னை இப்போ அவ கேட்டாளா? இல்லை, நடந்தது சொன்னேன். ஒன்றும் தேவையில்ல, மூடிட்டு உக்கார். சரி, அதெல்லாம் விடுங்க. நல்லா இருந்ததா? சூப்பராக இருந்ததுக்கா, செம்ம டேஸ்ட்டு. அப்போ நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு தான் அவள் கடையே குறை சொல்லிட்டே தெரியுறீங்க. அக்கா அப்படிலாம் இல்லைக்கா. சரி சரி. அக்கா, மீன்காரக்கா. என்னம்மா? அக்கா, எங்கள் வீட்டு பக்கம் போனீங்கன்னா என் மாமியார்கிட்ட மீன் கொடுத்து விட்டுருங்க. 2 நாளாக உங்களை காணோம். 2 நாளாக மீன் குழம்பு இல்லாத இறங்கவே மாட்டேங்குது என் மாமியாருக்கு. இல்லைம்மா, நான் இன்னைக்கு மீன்லாம் எடுத்துகிட்டு வரல. அப்போ இன்றைக்கும் நாங்கள் மீன் வருதுன்னு ஏமாந்துட்டோமா? ஏன் மீன்காரக்கா ஒரு மாதிரி மூஞ்சி சோகமாக இருக்கு? என் கோழியை காணோமா, அதை தேடி தான் ஊர் ஊராக சுற்றிட்டு கிடக்குறேன். கோழியா? காலையில் தான் மேயறதுக்கு கோழியெல்லாம் திறந்து விட்டோமா. நல்லா முட்டை போடுற கோழி, நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கும். திறந்து விட்டதுலேருந்தே காணோம் ஆளை. வனிதா. என்ன? அந்த வதா இருக்காளே, அதான் 4 முடி, அவ ஒரு கோழி பிடிச்சிட்டு போனதை நம்ம பார்த்தோம்ல. அட ஆமா, அவளும் நல்லா வாட்டு சாட்டமா நல்லா முட்டை போடுற கோழியை தானே பிடிச்சிட்டு போனா. ஆமா, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? அவதான் மீன்காரக்கா கோழியை திருடி இருக்கா. இவளுங்க என்ன 2 பேரும் மீட்டிங் போட்டுட்டு இருக்காளுங்க தனியா? என்ன 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைக்கா, காலையில அந்த வதா ஒரு பெரிய கோழி, நல்ல சூப்பரான கோழியை ஒன்று பிடிச்சிட்டு போனா. அட ஆமா செல்வி, நான் கூட யோசிக்கல, நீ சொல்றதும் கரெக்ட் தான். காலையில் தானே 4 முடி இது மாதிரி கோழி நான் 600 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போறேன்னுட்டு சொல்லிட்டு போனா. சொல்லிட்டு போனா. ஐயோ, 600 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேக்கா, நல்ல வெடை கோழி. என் பொண்ணு கேட்டான்னுட்டு வாங்கிட்டு போறேன்னுட்டு சொன்னா. என்கிட்டயும் இதே கதையத்தான் விட்டா. ஆனா நம்மளும் யாரையும் பார்க்காதெல்லாம் சொல்லக்கூடாதுமா. பாவம், அவ பொண்ணு கேட்டான்னு வேற சொன்னாளா, அதுதான் பார்க்காத நம்ம சொல்லக்கூடாதுல்ல. நிஜமாவே அவ கடையில இருந்து எங்கேயாவது இருந்து வாங்கிட்டு போனாலும் என்னவோ. ஏக்கா, நீங்க வேற போங்க. அவ எச்சி கையாலேயே காக்கா ஓட்டிக்க மாட்டாக்கா. ஆமாக்கா, கண்டிப்பா அவதாக்கா திருடி இருப்பா. 1 நம்பர் ஃப்ராடு அவ. கோழியை திருடினது மட்டும் இல்லாத, நான் காலையில கேட்கும் போதுக்கா என்ன மாதிரி மழுப்பி பேசினா தெரியுமா? நானும் தான் கேட்டேன். நான் கேட்கும் போதும் அப்படிதான் சொன்னா. என் பொண்ணு ஆசைப்பட்டாக்கா, அதனாலதான் காலையிலே வாங்கிட்டு போறேன் அப்படி இப்படின்னு சொன்னா. நானும் கேட்டேன், 600 ரூபாய்க்கு சொல்றியேம்மா, யார்கிட்ட வாங்கினேன்னு நான் கேட்டேன். அந்த சந்து முனையில வாங்கினேங்க்கா அப்படின்னா. அப்படி நான் எதையும் பார்க்கலையே, யாரையும் பார்க்கலையேம்மா அப்படின்னு சொன்னேன். இல்ல, நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க, அவன் உடனே வித்துட்டு போயிட்டான் அப்படின்ட்டா. எல்லா கதையும் சொல்லுவா அவ. பாத்தீங்களாக்கா, அந்த 4 முடி என்னென்ன ஃப்ராடுத்தனம் பண்ணுதுன்னுட்டு. அந்த மீனுக்கார பாரட்ட தான் பாவம், இங்க யாரு திருநானே தெரியாத அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு ஓடுது. அப்ப நம்ம கிட்ட சொன்னது எல்லாமே நீங்க பொய்ன்னு சொல்றீங்களா? அட ஆமாக்கா, அவ சொன்னது எல்லாமே ரீலு தான். நீ என்ன சொல்ற? அவளை பிடிச்சிட்டு போனா? அட ஆமாக்கா, காலையில பிடிச்சிட்டு போனா. என்ன ஏதுன்னு கேட்கும் போது, இல்லை நான் 600 ரூபாய் கொடுத்து அந்த கோழியை வாங்கிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு சொன்னா. ஆனால் அவள் சொல்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, ஒரே குழப்பமாக தான் வந்தோம். ஆமாம், இப்போ மீன்காரக்கா சொல்லும் போது அவன் மேலே டவுட்டு வருது. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? எங்களுக்கு இதில் பொய் சொல்லி என்னக்கா வரப்போகுது? ஆமாம், அவள் தான் திருடி இருக்கணும். மீன்காரக்கா, உங்கள் கோழியை அவள் தான் திருடி இருக்கா. என்னம்மா சொல்கிறீங்க? இப்பயே அவளுக்கு இருக்கு. அக்கா அக்கா இருங்க, இவளுங்க சொல்கிறாளுங்க நீட்டு நீங்கள் எங்கேயாவது போய் கேட்டுட்டு அப்புறம் என் பேரை ஏற்றி விட்டுட்டு போகிறீங்க.
உங்க கோழி எப்படி இருக்கும், என்ன கலர்ல இருக்கும் தெரியுமா? ஏன் தெரியாது, நல்லாவே தெரியுமா. என்ன கலருன்னு சொல்லுங்க. இவளுங்க பார்த்ததும் அந்த கலரா இருந்தா நம்ம அதுதான் நீட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா பார்க்காத ஏதாவது சொல்லிட்டு ஏதாவது வம்புல மாட்டி விட்டுற போறீங்க, அதனாலதான் சொல்றேன். இதோ காட்டுறேன். இது பாருங்கம்மா, இதுதான் என் கோழியோட கலரு. இந்த கலர் கோழியை தான் அவ பிடிச்சிட்டு போனாளா? நல்லா பார்த்து சொல்லுங்கம்மா. என்ன வனிதா அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க, பார்த்து சொல்லுங்க. அக்கா இதே கலர் தான்க்கா, இதே தான் அவளும் பிடிச்சிட்டு போனா அந்த கோழியை. ஆமாக்கா, நான் கூட பார்த்தேன். இன்னைக்கு அவ 4 முடியும் பிச்சு எரியல. என் பேர் மங்கம்மா இல்ல. அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? வாத்தாக்காரி அது இதுன்னு பேசும்போதே வந்துட்டேன்டி. யாருத்த பேசுனா? அப்படி நடிக்காத. அது என்னடி, என் பையனோட காலை பிடிச்சி தர தரன்னு இருக்கிற? காலை பிடிச்சி இழுத்தனா நானா? அத்தை, நான் அப்படிலாம் இழுப்பனா? ஆசீர்வாதம் வாங்குறத நீங்க வேணா உங்க பையன் கிட்ட கேட்டு பாருங்க. எங்க ஆசீர்வாதம் தானே வாங்குறேன். அம்மா ஆசீர்வாதம் தான் வாங்குறா. அவ எப்பயுமே இப்படிதான் ஆசீர்வாதம் வாங்குவா. அதை ஏன்டா பயந்துகிட்டே சொல்ற? சிரிக்கிறேன் பாருங்கம்மா, சிரிக்கிறேன் பாருங்க. ஆசீர்வாதம் தான் வாங்குறா. பாத்தீங்களா, அவரே சொல்றாரு பாத்தீங்களா? ஓவரா தான் நடிச்சுக்கிட்டு தெரியற. ஒரு 4 மாட்டு கைய காலை முறிச்சிடற. யாரு முடிக்கிறான்னு பாப்போத்த. என்னது? ஒன்னும் இல்லத்த, நீங்க போங்க. என் பையன் காலை ஃபர்ஸ்ட் விடுறி, வலிக்க போகுது அவனுக்கு. அதான் சொல்றாங்கல்ல, விடாண்டி. இதோ விட்டுட்டா போச்சு. ஐயோ 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 ஐயோ, பாவி பாவி, என் மகனை பாடா படுத்துறாளே. என்னத்த, நீங்க தானே கால் வலிக்க போகுது என் மகனுக்கு விடுன்னு சொன்னீங்க. நாசமா போனவளே, விடுன்னு சொன்னா இப்படி அடி தூக்கி போடுவேன் என் மகனை. நான் இருக்கிறப்பயே இந்த ஆட்டம் ஆடுறியே, இல்லாதப்ப என்ன மாதிரி ஆடுவேன்? அதெல்லாம் நான் சூப்பரா ஆடுவேன். என்ன வேணாலும் பாட்டு போடுங்க. அடியே பதா, வெளியே வாடி. ஏய் பதா, வெளியே வாடி. அங்க யாரு வெளியேன்னு தெரியலையே, என் பேரை சொல்லி ஏலம் விட்டுட்டு இருக்கு. அத்தை, உங்க பிள்ளைய பாத்துக்கோங்க, என்னை யாரோ கூப்பிடுறாங்க, போய் பார்த்துட்டு வரேன். ஐயா வலிக்குதாப்பா? ஆமாம்மா, அப்போ ஏன் இந்த பொண்ணெல்லாம் வேணான்னு சொன்னேன்னு கேட்டியாம்மா? அழகா இருக்கான்னு என் தலையில பிடிச்சி கட்டி வச்சு இப்போ நான் தாம்மா அனுபவிக்கிறேன்.